இங்க இந்த கதையோட வில்லன் ஐயர் ஃபிஷர் கால் பண்ணி அந்த சரக்கெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு எப்படியாச்சும் வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவரு எப்படியும் ரயில்வேஸ்ல பிடிச்சாலுமே லோக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்ட வரதான் போகுது. சோ நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு விட சொல்றாங்க. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் இறந்து போனதுல இவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டரே வைக்கிறாங்க. பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ கேஸ்ல ஹீரோ கிட்ட வம்பு வளர்த்த இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. சோ ஹீரோ பார்த்ததுமே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப சரக்கு எங்க வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறான். சோ அவங்க இடத்துல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்லாம இருக்கு. இது தெரிஞ்ச சிவர் டேரக்டாவே ஹீரோ கிட்ட வந்து கஞ்சாவை எங்க வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. அதை கேட்டதுமே கஞ்சாவோட கடத்துறேன்னு சொல்லிட்டு ஜெயில போட்டுறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆதாரமும் இல்லாதனால மேலதிகாரி டைரக்டா வந்து வெளியெடுத்துறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவங்க அப்பா ஒரு இடத்துல கன்னு வாங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்துறாரு. ஆக்சுவலா வில்லன் லவ் பண்றதா சொல்லி வீட்டுல வச்சிருக்க பொண்ணே இந்த பொண்ணோட அக்கா தான். சோ அவங்க கூடவே வேலை செய்யற ஆளுங்க கிட்ட சொல்லி அவங்க அக்காவை எப்படியாச்சும் காப்பாத்த சொல்லியிருப்பாங்க. ஆனா அவனுங்க 5 லட்சம் பணம் கேட்டிருப்பாங்க. அதனாலதான் வில்லன் கூடவே சேர்ந்து அந்த கஞ்சா வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ஹீரோ எல்லா கஞ்சாவையும் பிடிச்சதால இவங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். இப்ப வேற வழி இல்லாம கண்ணை வாங்கி அந்த வில்லனை சுட்டுட்டு நம்மளோட அக்காவை காப்பாத்தலாம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் அதே டைம் சிசிடிவில ஹீரோ சரக்கு வண்டிகளை ஒரு காட்டு வழியை ஒளிச்சு வச்சுக்கிட்டு தெரிஞ்சு போகுது. இப்ப வில்லன் அந்த சரக்கு வண்டி எடுத்துட்டு வர அந்த காட்டுக்குள்ள போயிடுறான். அதே டைம்ல இந்த வில்லனோட ஆளுங்களா ஹீரோவை கொல்றதுக்காக வந்திருப்பாங்க. பட் ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதே டைம்ல அந்த லாரிக்குள்ளேயுமே எந்த சரக்குமே இருக்காது. அதை பார்த்ததுமே டென்ஷன் ஆகி வீட்டுக்குள்ள வரான். இப்ப ஹீரோ பார்த்ததுமே ஆளுங்களை விட்டு அடிக்க வரான். ஆனா ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்தி அந்த சங்கிலியாலே ஹீரோவை கட்டி போட்டு அந்த பொண்ணை கூட்டி வந்து ஹீரோயின் வீட்டுல விட்டுறான். அப்பன்னு பார்த்து சரக்கு வரலன்னு வில்லனோட பார்ட்னரோட ஆளுங்க வராங்க. அப்ப வந்ததுமே அந்த ட்ரக்கை போய் பாக்குறாங்க. அதுல டயர்ல கருப்பான சேர் ஒண்ணு ஒட்டி இருக்கும். சோ இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம்னு ஆளுங்களாம் விட்டு செக் பண்றாங்க. பார்த்தா அங்க ஒருத்தரா ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்பதான் தெரியுது ஹீரோட தாத்தா தான் அந்த சரக்குக்கு பாதுகாப்பா உட்காந்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அவரு எக்ஸ் ஆர்மியா இருப்பாரு. ஆனா அங்க வில்ல வந்து தாத்தாவை போட்டு தள்ளி அந்த சரக்கை எடுத்துறான். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோ வந்து தாத்தாவை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து வில்ல வந்து ஹீரோவே அடிச்சு திருவிழா கட்டி போட்டுறான். அப்ப அங்க மாடை பலி கொடுத்துட்டு ஹீரோ வெட்டலான்னு வராங்க. ஆனா அந்த மாடு அங்க இருந்து அவுத்துக்கிட்டு ஓடி வந்து ஹீரோட கையில முட்டியை அறுத்து விட்டுருது. இப்ப ஹீரோவும் வெளியே வந்து அவனோட சரக்கை எரிச்சிட்டு வில்லனையும் அவன் பார்ட்னரையும் கொண்டு போட்டுறான். அண்ட் கடைசியில ஹீரோக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுது. இப்ப ஹீரோயினை கல்யாணம் பண்ணி ட்ரெயின்ல போகும்போது சமுத்திரக்கண்ணி கால் பண்ணி இன்னொரு டாஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு.